வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். இந்த இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை அன்பர்களுக்கும் மனம் கனிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இவ்வாண்டு மார்கழி மாத சிந்தனையாக அருட்தந்தை அவர்களின் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து நூலில் தொகுக்கப்பட்டுள்ள கவிதைகளோடு நூற்றாண்டு நினைவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மகாகவி பாரதியின் பாடல்களையும் ஒப்பு நோக்கி சிந்தித்து வருகின்றோம். அவ்வகையில் மார்கழி 17ஆம் நாளான இன்று ஆங்கில புத்தாண்டு 2022ஆம் ஆண்டின் முதல் நாளான இன்று உணர்ந்த ஒழுக்கம் என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்கள் எழுதியுள்ள கவியினை காண்போம். இக்கவியை அருட்தந்தை அவர்கள் 1957ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாள் இக்கவியை பாடியுள்ளார்கள். உணர்ந்த ஒழுக்கம். பிறர் விருப்பம் கூர்ந்துணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல். பிறர் விருப்பம் கூர்ந்துணர்ந்து தன் விருப்பம் பயன்படுத்தல். அறம் என்றும் கடமை என்றும் அன்பு என்றும் அறிந்து கொண்டோம். அறம் என்றும் கடமை என்றும் அன்பு என்றும் அறிந்து கொண்டோம் என்று புத்தாண்டின் முதல் நாள் அன்புதான் அவசியம் என்பதை அருட்தந்தை அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நாம் ஒரு செயலை செய்கின்ற பொழுது அது நம்மை சுற்றியிருப்பவர்களின் அவர்களின் மற்றவர்களின் விருப்பத்தையும் ஆராய்ந்து உணர்ந்து தெளிந்த பின்பு நம்முடைய விருப்பத்தை அங்கு செயலுக்கு கொண்டு வர வேண்டும். நம்முடைய விருப்பத்தை அடைவதற்கான முயற்சிகளை எப்பொழுது நாம் செய்ய வேண்டும் என்றால், நம்மை சுற்றி இருப்பவர்களும் மற்றவர்களுடைய விருப்பத்தையும் ஆராய்ந்து உணர்ந்த பின்புதான் நம்முடைய விருப்பத்திற்கான செயல்களை செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யவில்லை என்றால், நம்முடைய விருப்பத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு செயலினை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு அதனால் துன்பம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அது உடல் அளவிலோ மனத்திலோ அவர்களுக்கு சிக்கலையும் வருத்தத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமைந்துவிடும். அதனால் நாம் ஒரு செயலை செய்ய முற்படும் பொழுது நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மற்றவர்களுக்கும் எந்தவித துன்பமும் உடலுக்கோ மனத்திற்கோ ஏற்படாத வகையில் அந்த செயல்களை செய்ய வேண்டும். அப்படி நம்முடைய விருப்பத்திற்கான செயல்களை மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காத வகையில் அவர்களின் விருப்பத்தை உணர்ந்து, இது என்னென்ன பிறர் விருப்பம் கூர்ந்து உணர்ந்து அப்படி என்று நம் மகரிஷி ஏன் வலியுறுத்தி கூறுகிறார்கள் என்றால், நாம் அவர்களுக்கு நல்லதைத்தான் செய்கிறோம் என்பது நமக்கு தெரிந்தாலும், அது உண்மையாக இருந்தாலும் கூட அந்த நல்லதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்றால், அவர்களுக்கு அதில் ஏற்பு இல்லை என்றால், அதை நாம் வலிந்து நல்லதையே திணிப்பதால் கூட அவர்களுக்கு துன்பம் உண்டாகும். அதனால் அவர்களின் விருப்பத்தை உணர்ந்துதான் நாம் விருப்பமான செயல்களை நாம் செய்ய வேண்டும். அப்படி செயல்களை மற்றவர்களின் விருப்பத்தை உணர்ந்து செய்யும் பொழுது அது அறம் எனப்படுகிறது. அந்த அறத்தை தான் நாம் கடமையாக கொள்ள வேண்டும் என்கிறார். இப்படி செய்யப்படும் அறமும் கடமையும் தான் அன்பு என்று நாம் அறிந்து கொள்கிறோம். நமக்கு அன்பு இருந்தால்தான் யாருக்கு நாம் தம் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய செயல்களை நாம் செய்கிறோமோ அவர்களுக்கு விருப்பமில்லை என்றால் அந்த செயல்களை செய்யாமல் விடுவதற்கும், அப்படி அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த செயலை நாம் செய்வதும் அன்பு இருந்தால்தான் செய்ய முடியும். ஆக
இந்த அறம் என்றும் கடமை என்றும் கூறும் அனைத்து செயல்களையும் அது விருப்பமாக இருந்தாலும் கூட மற்றவர்களின் விருப்பம் உணர்ந்த பின்புதான் அதை செய்ய வேண்டும். அதைத்தான் அன்பு என்று நாம் அறிந்து கொண்டோம் என்று நம்மையும் சேர்த்தே மகரிஷி அவர்கள் அன்பின் பெருமையை, அவசியத்தை, அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், அந்த அன்பை எப்படி நம்மை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இதே கருத்தைத்தான் அன்பு செய்தல் எவ்வளவு அவசியம், அதுதான் தலையாய செயல் என்பதை மகாகவி பாரதியும் நமக்கு உணர்த்துகிறார். அவர் அன்பு செய்தலை இறையின் குணமாகவே கருதுகிறார். மகரிஷியும் அதையே தான், இறையின் நிலையின் இயல்பாக அன்பும் கருணையும் தான் நம்ம சொல்கிறோம். அதனால்தான் அன்பிற்கு மகரிஷி அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு வலியுறுத்துகிறார்கள். மகாகவி பாடுகிறார், அன்பு செய்தல் என்ற தலைப்பிலேயே இந்த கவி அமைந்துள்ளது. மானுடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரம்பு புகாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும். மானுடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் வரம்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும் வானுலகு நீர் தருமேல் மண்மீது மரங்கள் வகை வகையாய் நெற்பொருட்கள் மலிந்திருக்கும் அன்றே. வானுலகு நீர் தருமேல் மண்மீது மரங்கள் வகை வகையா நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும் அன்றே. யான் எதற்கும் அஞ்சுகிலேன் மானுடரே நீவிர் எம்மதத்தை கை கொண்மின் பாடுபடல் வேண்டா. யான் எதற்கும் அஞ்சிலேன் மானுடரே நீவிர் எம்மதத்தை கை கொண்மின் பாடுபடல் வேண்டா. ஊனுடலை வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும். உடலை வருத்தாதீர் உணவு இயற்கை கொடுக்கும். உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் என்று பாடுகிறார். மனிதனாக பிறந்துவிட்ட ஒவ்வொருவருக்கும் அன்பு செய்தல் தான் தொழிலாக முண்டாசு கவி நமக்கு முறையிட்டு வலியுறுத்தி வன்மையாக சொல்கிறார். இந்த உலகத்தில் மனிதனாகிய நாம் உழுது பயிர் செய்யாவிடனும், அந்த உழவு செய்யாமலும், அதில் விதை நடாவிட்டாலும், வரப்பு கட்டாவிட்டாலும், அந்த நெல் வயலுக்கு நீர் பாய்ச்சாவிட்டாலும், எதுவுமே நீங்கள் செய்யலை அப்படின்னாலும், வானுலகு நீர் தருமேல் மழை பெய்துச்சுன்னா இந்த பூவுலகின் இந்த மண் மீது மரங்கள் வளரும். தானாகவே அது பாட்டும் தண்ணி வர வர அது பாட்டு மரங்கள் வளரும். வகை வகையா நெற்கள் புற்கள் மலிந்திருக்கும். வகை வகையான நெல்கதிர் அதுவே தானா வழியும், அதுவே புற்களும் தானா பல வகையான செடி கொடி மரங்கள் அனைமே வளர்ந்துடும் மழை பெய்யறதை வைத்து. நான் இது எதற்கும் நான் அஞ்சுகலை மானுடரே மனிதனே, நீர் எம்மதத்தை கை கொள்மின்னா, நீங்கள் என்னுடைய மதம் என்பதில்லை, என்னுடைய கோட்பாட்டை, என்னுடைய கருத்து, நான் எதை பின்பற்றுகின்றேனோ அந்த கருத்தை நீங்களும் பின்பற்றுங்கள், கை கொண்மீர். பாடுபடல் வேண்டா ஊனுடலை வருத்தாது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நான் என்ன கருத்தை பின்பற்றுகிறேனோ அந்த கருத்தை பின்பற்றுவதற்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். உங்கள் உடம்பை ரொம்ப வருத்தி கொள்ளவே வேண்டாம். ஊனுடலை வருத்தாதீர். உங்களுக்கு உணவு இயற்கை கொடுக்கும். நீங்கள் போய் உழவு செய்யாவிட்டாலும் மழை பெய்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகை வகையான செடிகளிலிருந்து வகை வகையான காய்கறிகள் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அதனால ரொம்ப பாடுபட வேண்டாம். உங்கள் உடம்பை ரொம்ப வருத்தாதீர். உங்களுக்கு என்ன தொழில்னா, உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். எல்லாத்தின் மேலேயும் நீங்கள் அன்பு செலுத்துங்கள். இல்லை காக்கை குருவி எங்கள் ஜாதி தன் குழந்தைக்கு வைத்திருந்த உணவை கூட எடுத்து குருவிக்கு இட்ட அன்பு மனம் கொண்டவன் இல்லையா மகாகவி. அவன் சொல்கிறான், எம்மதத்தை கை கொண்மன், நான் என்ன கொள்கையை பின்பற்றுகின்றேனோ
அதையே நீங்களும் பின்பற்றுங்கள். என்ன செய்யுங்கள்? அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்துங்கள். அதுதான் உங்களுக்கு தொழில் என்று கூறுகிறார். நான் எதுக்கு தான் பயப்படுறேன்? நீங்க உழவு செய்து உணவை உற்பத்தி செய்வீங்க, செய்ய மாட்டீங்க. அதற்கு கூட நான் எதற்கும் அஞ்சிலேன். அதுக்கெல்லாம் நான் அஞ்சவே இல்ல, பயப்படவே இல்ல. அப்படின்னா நீங்க எங்கே அன்பு செய்யாமல் போய்விடுவீங்களோ அப்படின்னு தான் நான் பயப்படுறேன் அப்படிங்கிறார். ஸோ உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் என்று அன்பின் அவசியத்தை மகாகவியும் மிக சிறப்பாக இப்பாடலில் உணர்த்துகிறார். ஆக இரு மகான்களும் இந்த புத்தாண்டு நாளில் நமக்கு கூறியிருக்கும் கருத்து அன்பு செய்தல் என்பதுதான். இந்த அன்பு நம்முடைய வேண்டியவருக்கு மட்டும், நமக்கு நல்லது செய்பவர்களுக்கு மட்டும், நமக்கு லாபம் கிடைக்கும்படி இருப்பவர்களுக்கு மட்டும் என்று வகை பிரித்து பாராமல், இரண்டு மகான்களும் கூறியிருப்பது போல பிறர் விருப்பம் கூர்ந்துணர்ந்து நாம் அன்பு செலுத்தும் அந்த செயல்களை கூட பிறருக்கு வருத்தம் ஏற்படுத்தாத வகையில் ஆராய்ந்து அறிந்து, பாரதி கூறியிருப்பது போல எந்த உயிரின பாகுபாடும் கொள்ளாமல், தன்னுடம்பை நம்மையும் வருத்தி கொள்ளாமல், நம்முடைய வாழ்நாள் தொழிலாக அன்பு செய்வதே சிறந்தது என்று உணர்ந்து அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி இப்புத்தாண்டை வரவேற்போம் என்று மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி, இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.